ஒரு ஒரு சின்ன ரூமர் மாதிரி வந்தது. அவங்களோட ஸ்டோர் பற்றி இவங்களோட பார்க்கிங் லாட்டில் வந்து பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து யூடியூப்ல போட்டார். அண்ணன் ஒரு பிராண்ட் வச்சிருக்காரு, தம்பி ஒரு பிராண்ட் வச்சிருக்காரு. ஒருத்தர் நார்மல் பேர் வச்சிருப்பாரு, இன்னொருத்தர் வந்து ஒரிஜினல் அந்த பேர் அப்படின்னு வச்சிருக்காரு. அப்போ இவரு ட்விட்டர்ல ஆக்டிவா இருக்காரு, இவரு ட்விட்டர்ல ஆக்டிவா இல்லை, எல்லாரும் இவரை திட்டுறாங்க. கிளையண்ட்டும் தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம ஒரு ஏஜென்சி, பப்ளிக்கும் வந்து பயங்கர அதில் பஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக வைரல் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம ஆஸ் அன் ஏஜென்சியாக ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிராண்டோட மார்க்கெட்டிங்க்கு சோஷியல் மீடியா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ எந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு ஆபத்தானதும் கூட. ஏன்னா இப்போ உங்க பிராண்டோட ஏதாவது ஒரு தப்பான ட்வீட்டோ இல்லை ஏதாவது ஒரு வீடியோ சோஷியல் மீடியால லீக் ஆயிடுச்சுன்னா உங்க பிராண்டை இழுத்து மூட வைக்க வேண்டிய பவர் சோஷியல் மீடியாக்கு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி சிக்கல்கள் வராம இருக்க என்ன பண்றது? இன்கேஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி ஈஸியா டேக்கிள் பண்றதுங்கிறத நம்ம சால்ட்மே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட நிறுவனரான சங்கீதா எஸ் அபிஷேக் நம்ம கிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போறாங்க. வெல்கம் டு பாஸ்வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். கிரைசிஸ்ன்னும் போது ஒன்று மிஸ்டேக் நம்ம சைடில் இருக்கலாம், இன்னொன்று வந்து மிஸ்டேக் கிளைண்ட் சைட்லேருந்து வரலாம், இன்னொன்று வந்து பப்ளிக்லேருந்து வரலாம், ரைட்? ஸோ இப்போ நம்ம சைடு இருக்க மிஸ்டேக்ஸ் நம்ம பார்ப்போம். திடீர்னு எனக்கு வந்து ஒரு கால் வந்தது பழைய ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து. தே ஸ்டார்டட் அன் ஏஜென்சி. ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா, மேம் திடீர்னு ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு கிளைண்ட் கிட்ட, ஒரு கிளைண்ட்டோட போஸ்ட் எடுத்து இன்னொரு கிளைண்ட்டுக்கு போட்டோம், ரைட்? அது மட்டும் இல்லை, ஆட் ரன் பண்ணும்போது அவங்க கொடுத்த பட்ஜெட் வந்து 20,000 தான் கொடுத்துருந்தாங்க, அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு 35,000 வரைக்கும் போயிடுச்சு, நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் என்னென்னா இது வந்து இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருந்திருக்கும், ரைட்? இப்போ அவர் சொன்னோடனே நான் தெரியாமல் இந்த மாதிரி போயிடுச்சு, இல்லை அந்த மாதிரி நாங்கள் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டோமா, ஏன்னா நான் இமீடியட்டாக ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்ன மாதிரி கேட்டார். நான் சொன்னேன், யூ கம் க்ளீன், ரைட்? ஸோ த பெஸ்ட் திங் இஸ் அங்கே ஒருத்தர் பார்த்தாச்சு அப்படின்னும் போது யூ கம் க்ளீன், நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இட் இஸ் பாசிபிள் தட் இது இங்கே மட்டும் இல்லை, நிறைய ஏஜென்சிஸில் இந்த மாதிரி நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு பாப்புலர் ஏஜென்சி எல்லாம் 2 டிவி சேனல் மேனேஜ் பண்ணுறாங்க, இதில் இருக்கிறது இதில் போட்டு இதில் இருக்கிறது இதில் போட்டாங்க. ஸோ தே வர் இமீடியட்லி ஃபயர்ட். ஸோ ஒன் திங் தட் யூ நீட் டு டூ இஸ் அக்செப்ட் இட், மிஸ்டேக் பண்ணிட்டேன், ரைட்? ஃபயர் பண்ணாங்கன்னா ஃபயர் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கும் ரெடி ஆகிடு. ஸோ இது வந்து நடக்கும். ஸோ ஆஃப்டர் ஆல் we are all humans தானே. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் நடக்கும். இன்னொன்று வந்து லாஸ்ட் மினிட்ல எந்த ஒரு ஒர்க் எடுத்தாலும் அதை பண்ணாத. டெல் தெம் தட் இட் வில் டேக் டைம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ஒரு ஒர்க் எடுத்த அப்படின்னா உனக்கு செக்லிஸ்ட்டை பார்க்க முடியாது, கரெக்டாக எல்லாம் பண்ணியிருக்கியான்றது வந்து தப்பெல்லாம் பார்க்க முடியாது. அவசரமாக பண்ணும்போது ஆல்வேஸ் யூல் மேக் மிஸ்டேக்ஸ். ஸோ அதெல்லாம் பண்ணவே கூடாது. அண்ட் இந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? ஒரு கிளைண்ட்லேயே திருப்பி இன்னொரு தடவை பண்ணுவியா? ஸோ அந்த இடத்துல வந்து ஐ டோல்ட் ஹிம், கோ அண்ட் ஆஃபர். எனிவேஸ் நீ 35,000 ஸ்பெண்ட் பண்ணதுனால மந்த்லி பட்ஜெட்டை வேணால் இன்க்ரீஸ் பண்ணியிருக்க, பட் ஆனால் அதுக்கு ரிசல்ட் வராமல் இல்லை, ரைட்? ரிசல்ட்டும் வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல பட்ஜெட் நீ தான் கண்ட்ரோல் பண்ணல. ஸோ இந்த இடத்துலையும் யூ நீட் டு அக்செப்ட், டெல் த கிளையண்ட் இந்த மாதிரி இதுக்கு ரிசல்ட் வந்திருக்கு, அண்ட் ஆல்சோ டெல் தெம் தட் இந்த இடத்துல நீங்கள் என்ன டெசிஷன் எடுத்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்ட்டு தான். ஸோ இந்த இடத்துல வந்து கிளைண்ட் என்ன சொல்ல சான்சஸ் இருக்குது அப்படின்னா, கிளைண்ட் வுட் ஹவ் செட், எக்ஸ்ட்ராவாக நீ ஸ்பெண்ட் பண்ணிட்டல, அந்த அமௌண்ட் நீயே வந்து எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. யூ ஷுட் பி ஓகே வித் தட். ஏன்னா வந்து பண்ண தப்பு நீ, ஸோ அந்த தப்பை வந்து எடுத்துக்கணும். இஃப் யூ வாண்ட் த கிளையண்ட் டு பி தேர் வித் யூ ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம், இப்போதைக்கு கொஞ்சம் அதில் லாஸ் ஏற்றுக்கிறதுல தப்பே கிடையாது. அண்ட் திஸ் டெஃபினெட்லி ஹெல்ப்ட் தட் கிளையண்ட் ஸ்டேட் ஆன் வித் தட் பர்சன். ஸோ சம்டைம்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க, பட் ஆனால் மென்டலி யூ நீட் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் தட். அடுத்து வந்து இது நம்ம சைடு பண்ண தப்பு இல்லையா? இது கிளைண்ட் சைட்லேருந்து என்ன மாதிரியான தவறுகள் வரும் அப்படின்னா வந்து, சில சமயம் வந்து நம்ம எவ்வளோ தான் அட்வைஸ் பண்ணாலுமே ஒன் ஆஃப் த கிளைண்ட்ஸ், நாங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுக்காதீங்க அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்கோம், அவங்க கேட்கவே இல்லை. ஒன்ஸ் வந்து அக்கௌண்ட் ஹேக் ஆகிடுச்சு, கண்ணா பின்னான்னு வந்து ஸ்பெண்ட் ஆகிடுச்சு, யாரோ ரஷ்யன் ஹேக்கர் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ஹேக் பண்ணதுக்கப்புறமா வந்து இம்மீடியட்டாக அது கிளையண்ட் சைடு தான் தப்பு. ஸோ யூ நீட் டு இம்மீடியட்லி கம்யூனிகேட் தட்.
நான் உங்ககிட்ட இப்படி சொல்லியிருந்தேன், இருந்தாலுமே நீங்கள் இது பண்ணலை அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ தட் வில் பேக் ஃபயர் ஆன் யூ. ஸோ அதனால் த மொமெண்ட் தட் திங் ஹேப்பன்ஸ், த மொமெண்ட் யூ ஐடென்டிஃபைட், இம்மீடியட்லி சென்ட் அ மெயில் சேயிங் தட் இதனால தான் வந்து ரீசன் ஆகுது. அந்த டைமில் நம்ம அவரை மாட்டி கொடுக்குறோமேன்றது நினைக்காம இமீடியட்டாக இதனால தான் ஆச்சு அப்படின்றத நீங்கள் க்ளீன் அண்ட் கிளியராக ட்ரான்ஸ்பெரண்ட்டாக வந்து whoever is the decision making authority at the other end or whoever this person reports to, you need to communicate that clearly. அந்த கம்யூனிகேஷன் வெறும் காலில் மட்டும் வேண்டாம், பிகாஸ் இட்ஸ் a very very serious thing. டாக்குமெண்ட் இருக்கணும், டாக்குமெண்ட் இருக்கணும், இல்லாட்டி அது ஓ மேலே தான் வரும். கரெக்டா? ஸோ அதனால இட்ஸ் ஓகே. ஸோ வாட் இஃப் இவர் தானே வந்து இன்பிட்வீன் இருக்கிறாரு, ஸோ இவர் வந்து he will not continue with us அப்படின்னா that is okay. Sometimes you will have to let go. இந்த தப்ப நான் பண்ணல, என் அட்மின் தான் பண்ணாருன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது? முக்கியமா ரூமர்ஸுக்கு பதில் சொல்லணுமா இல்ல அமைதியா இக்னோர் பண்ணணுமா? இந்த மாதிரி விஷயங்களுக்கான விடையை இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா சங்கீதா அவர்களே நம்ம பாஸ்வால் அப்ளிகேஷன்ல சமூக ஊடக மேலாண்மை அப்படிங்கிற ஒரு கோர்ஸ்ல இன்னும் சூப்பரா சொல்லி கொடுத்துருக்காங்க. டக்குன்னு பாஸ்வால் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த கோர்ஸையும் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். பப்ளிக் சைட்லேருந்து எப்படி வரும் அப்படின்னா, ஒரு ஒரு சின்ன ரூமர் மாதிரி வந்தது. இது வந்து ஒரு பெரிய ஸ்டோர், ஓகேவா? அவங்களோட ஸ்டோர் பற்றி இவங்களோட பார்க்கிங் லாட்டில் வந்து பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து யூடியூப்ல போட்டாங்க. யூடியூப்ல போட்டாங்க அப்படின்னா then you know they had this problem, so we did get that out. Oh my god, அது எப்படி எடுத்தீங்க? It's just that you know you just need to report that video and then அதெல்லாம் கிரேசியா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். அண்ட் ட்விட்டரில் ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு பர்டிகுலர் கிளைண்ட் வந்து பிராண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு ரெண்டா, ரைட்? ரெண்டா ஸ்ப்ளிட் ஆனதுக்கு அப்புறமா என்னன்னா அண்ணன் ஒரு பிராண்ட் வச்சுருக்காரு, தம்பி ஒரு பிராண்ட் வச்சுருக்காரு. ஸோ இந்த அண்ணன் வச்சுருக்க பிராண்ட் வந்து இட் காட் இன் டு சம் ட்விட்டர் ப்ராப்ளம். ஓகே, நீங்கள் ஏதோ வந்து தவறான ஒரு ஆட் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ட்ரெண்ட் ஆக ஆரம்பித்த உடனே ஆக்சுவலி தம்பியோட பிராண்டே கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஒருத்தர் நார்மல் பேர் வச்சுருப்பாரு, இன்னொருத்தர் வந்து ஒரிஜினல் அந்த பேர் அப்படின்னு வச்சுருப்பாரு. அப்போ இவர் ட்விட்டர்ல ஆக்டிவா இருக்காரு, இவர் ட்விட்டர்ல ஆக்டிவா இல்லை, எல்லாரும் இவரை திட்டுறாங்க. ஓகே, அப்போ இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணியிருந்திருக்கணும், அந்த பிராண்டும் நாங்களும் வேற வேற, ரைட்? ஸோ எங்களுடைய பிராண்ட் அந்த ஊரில் இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு டிக்ளரேஷனை இவங்க கொடுத்துருக்கணும், ரைட்? அதை விட்டுட்டு ஓ இப்படி ஒரு ப்ராப்ளமான இதுவா, நாங்கள் அவங்க கிட்ட பேசி அதை ரிமூவ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஓவர் கமிட்மெண்ட் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓவர் கமிட்மெண்ட் இல்லை, அன்னெசரிலி யூ ஆர் கெட்டிங் இன் டு த ட்ரபிள். இல்லை, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, சண்டை வேற போட்டு வச்சிருக்கீங்க, ரைட்? அப்படி இருக்கும்போது why would you accept that as a mistake? See, ஃபர்ஸ்ட் உங்களுக்கே வந்து அந்த உரிமை கிடையாது அது மிஸ்டேக்னு அக்செப்ட் பண்றதுக்கு, ஏன்னா பண்ணது இன்னொரு பிராண்டு. Why would you accept it and why would you give them a commitment that you will take an action? You should not do that. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான கிரைசிஸ் எல்லாமே வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்ககிட்ட தான் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றத கிளியராக அவங்களுக்கு சொல்லிடணும். ஆஸ் அ சோஷியல் மீடியா ஏஜென்சி இந்த மாதிரியான கிரைசிஸ் மேனேஜ் பண்ணுறது உங்களுடைய ஒன் ஆஃப் த வேலை, ரைட்? அண்ட் இந்த மாதிரி மேனேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே அதுவே ஒரு நல்ல விஷயம் வேற. ஸோ பட் வி டிட் மேனேஜ் தட் பர்டிகுலர் கிரைசிஸ் ஆஃப்டர் தட். ஸோ அதுக்கப்புறமா மேனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் போட்டு அனௌன்ஸ் எல்லாம் பண்ணி வி மேட் த அந்த பிக் ட்விட்டர் கிரைசிஸை வி brought it down. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுத்துக்கிட்டாலே உங்களோட கிளைண்ட்டுக்கு உங்கள் மேலே இருக்க மதிப்பு மரியாதையும் ஜாஸ்தியாகும். அந்த டைமில் எப்படி நீங்கள் பேஷண்ட்டாக பொறுமையாக இருந்து கிளைண்ட்டுக்கு எது நல்லதுன்னு யோசிச்சு பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ இப்படி வச்சுக்கலாம், லைக் கிளைண்ட்டும் தப்பு, லைக் சான்சஸ் இருக்குல்ல, கிளைண்ட்டும் தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம ஒரு ஏஜென்சி, பப்ளிக்கும் வந்து பயங்கர அதில் பஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக வைரல் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம ஆஸ் அன் ஏஜென்சியாக ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ வாட் டு வி அப்ரோச்? ஒன்றும் இல்லைங்க, அதே ஃபஸ்ட்டு சொன்னது தான், டேக் ஓனர்ஷிப் ஆஃப் யுவர் மிஸ்டேக்.
இன்ஸ்டெட் ஆஃப் நாங்கள் இது பண்ணல அதை நினச்சி தான் பண்ணோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். டேக் ஓனர்ஷிப் ஆஃப் யுவர் மிஸ்டேக் அண்ட் டெல் தெம் தட் இந்த மாதிரி நடக்காது. தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது பகிரங்கமாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு மேனேஜ். த மோர் யூ மூடி மறக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இன்னும் தான் அது பயங்கரமாக போயிடும். ஒன்ஸ் எப்போ ஸ்பைசியாக இருக்குது, இந்த தப்பை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற ரைட். ஒன்ஸ் ஆமாப்பா பண்ணிட்டேன் இப்போ என்ன அப்படின்னு கேட்ட உடனே அதோட இதெல்லாமே கம்மியாயிடும், ஒன்றுமே இருக்காது. ஸோ மோஸ்ட்லி இது பர்சனல் பிராண்ட்ஸுக்கு இருக்க ஒரு இதுதான். பர்சனல் பிராண்ட்ஸ் தான் ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் டு டெல் பீப்புள் தட் அவங்களோட அந்த ஸ்பைசி இன்ஃபர்மேஷனை வந்து அந்த ஸ்பைசி இதை வந்து கம்மி பண்ணிட்டோம், பிளாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா யாருமே அதை கண்டுக்கவே மாட்டாங்க. நெருக்கடியான சூழ்நிலைகள்ல எப்படி கையாளணும், எப்படி கையாளக்கூடாது, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான அவேர்னஸ் சங்கீதா இன்னைக்கு நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. இன்னும் இதை பத்தி டீட்டெயிலா கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பாஸ்வாலா ஆப்ல இந்த ஒரு கோர்ஸ் இருக்கு, நான் முதல்ல சொன்ன மாதிரி அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம்.